அப்புறம் ஃபோன் அடிப்பார், மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா சாங்கு, ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேலே அவர் வந்து ஒரு இசையமைச்சாச்சு. ஆனால் இன்னும் அவருடைய படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயில் ஆரம்பிச்சு இப்போ யூத் வரைக்கும் அவருடைய ஃபயர் மட்டும் இப்போ வரைக்கும் நிற்கவே இல்லை. ஸோ லெட் அஸ் வெல்கம் த கிங் ஆஃப் மெலடி, எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரேட் ஜிவி பிரகாஷ் குமார் சார் ஆன் ஸ்டேஜ். படத்தில் இப்போ நம்ம எல்லாருமே கேட்டு வைப் பண்ணுற சாங்ஸை அவ்வளோ அழகாக நம்ம எல்லாருக்குமே கொடுத்த ஜிவி சார் நம்ம கூட ஸ்டேஜில் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்கல, ஏன்னா அவங்களாம் பேசணும், வெற்றி தனுஷ்லாம் பேசணும். ஓகே, 2 பயங்கர ஸ்ட்ரிக்டான டைரக்டர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் பையன். 2 டைரக்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க ஸ்பாட்டுக்கு போனால் டென்ஷன் ஆனாங்கன்னா மைக்கெலாம் பாரு, அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட்டு. ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காப்படி, ஒரு பசங்கள்லாம் வச்சு ஸ்கூலில் ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்காப்படி. அண்டு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பயங்கர சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சின்ன பசங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு தனுஷ் சார் அண்ட் வெற்றி சார் மூலயமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்டு முடித்தோடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சார் வெற்றி. அப்போ வந்து கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் இவர், க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்ன உடனே கென்னை வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரெட்மில்ல ஓட இங்கே ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கென்னை நான் அப்போ டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்கள் டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சார், தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்கள் பண்ணிடுவோம், நிலவு கென்னடியில் வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிடுவோம், பண்ணிட்டா போட்டு காமிப்பார், பயங்கர ஜாலியாக வாங்கிட்டு போவார். அப்புறம் ஃபோன் அடிப்பார், மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா சாங்கு, ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னோடனே இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன் இவனை, எங்கே வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்டில் மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போகிறாரு, நீ வந்து களைச்சி விட்டு போறியாடா இப்படி அப்படின்னா. ஆனால் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. டேய் 200 மில்லியன் போயிடுச்சுரா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுரா, சார் எழுதியிருக்காங்க நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுரா. யானா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்வான். அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலிமா தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும்போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கருணா சார். ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கும், எப்படி ஓடும் எதாவது தெரியாது. அப்போ கருணா சார்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் இது ஃபஸ்ட்டு படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடித்தேனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர்ப்பா அப்படின்வாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமாக அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்டட். எனக்கு தனுஷ் சார் வெற்றி மூலியமாக தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அவங்க 2 பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டார், ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபைண்டு என்றைக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் தேவ் டன் அ வெரி நைஸ் ஜாப். தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர், யூ டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் போத் த ஃபிலிம் சார். அப்புறம் ஆல் தி 3 ஹீரோயின்ஸ், பிரியான்ஷி, மீனாட்சி, அனிஷ்மா, பெஸ்ட் ஆஃப் லக். த டிஓபி காவ்யா, அப்புறம் த எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பிளாக் பஸ்டர் ஆகணும் உங்களுடைய விஷஸோட. தேங்க்யூ. மலையாளத்தில் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ தமிழில் அவர் நடிச்சிட்டு இருக்க படங்களோட லைனப்லாம் கேட்டாலே நமக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தம். ஒரு சைடு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஜெயிலர் 2ல இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம நடிப்பு அசுரன் தனுஷோடைய கரையில் இருக்காரு. லெட் அஸ் வெல்கம் சூரஜ் வெஞ்சனமூடு சார் ஆன் ஸ்டேஜ். அதில் எவ்வளோ ஜாலியாக ஜோயலாக அவர் பேசியிருந்தார் நமக்கு தெரியும். சார் ஹாய் சார், லுக்கிங் வெரி ஸ்மார்ட் டுடே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எதாவது சொல்ல வந்தீங்களா? யூத். தேங்க்யூ சார். இப்போ சார் ஆக்சுவலாக வந்து நீங்களும் பயங்கர ஒரு ஜென்சி பையன் மாதிரி வந்துருக்கீங்க ஸ்டேஜுக்கு. நீங்கள் இந்த படத்தில் கென்னோடைய அப்பா, எப்படி சார் இது எப்படி சாத்தியமாச்சு? சொல்லலாம். எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது
என்னுடைய ரெண்டாவது தமிழ் மூவி தான் யூத்து. தமிழில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டிரெக்டர் கென், ப்ரொடியூசர் கருணா, சாரி கருப்பையா, சாரி சார் கருப்பையா, தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி மேம் எனக்கு முந்தானே இருந்த படம் எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பல வாட்டி நான் சொன்ன விஷயந்தான். இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நளினி மேம், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் 3 ஹீரோயின்ஸ், அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி, இன்னும் நம்ம சின்ன இங்கே இருக்க சின்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மிமிக்ரி தான், அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் கென்னை பற்றி என்ன சொல்கிறது, கென்னு வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனலோட தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாச்சு. அது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித் ஆர்ஆரோட. இவர் மொபைலில் ப்ரீ ஷூட் பண்ணி ஃபிலிம் ஃபுல்லாகவே என்னை காமிச்சாச்சு. ஃபிலிம் பார்த்த மாதிரி அப்போவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கென்னு வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே அவர் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், அது நோ டவுட். ஆகணும் கென். அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து பெருசாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர். கண்டிப்பாக உங்களும் தமிழில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன். அப்போவும் என்னை வச்சு படம் பண்ணுவீங்க, பண்ணணும், விட்டுடாத. தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, காஸ்டியூம், கேமரா, ஆர்ட்டு, எல்லாருமே, எஸ்பெஷலி மியூசிக், ஜிவி சார் சூப்பர் சார், உங்களோட ஃபேன் தான். இது 2வது மூவி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இனி என்ன நம்ம தனுஷ் சார், ஹாய் சார். தனுஷ் சார் இந்த இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு என்னோட பர்சனலாக தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சாரோட கூட விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் வந்து கர மூவி நான் பண்ணிட்டேன். சாரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச். வெயிட்டிங். வெற்றிமாறன் சார், அன்னைக்கு பூஜையில் நான் பார்த்தேன், பட் எனக்கு பர்சனலாக இன்னும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். எல்லா மூவியும் நான் பார்த்தேன். முதல்ல இருந்து பொல்லாதவன் இருந்து இப்போ அசுரன், நம்ம எல்லாமே பார்த்தேன். அசுரனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எஜுகேஷன் விஷயத்தை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. இப்போது கேட்கலான்னு எனக்கு தெரியல, உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது சார். சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது, எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் மார்ச் 19க்கு தியேட்டரில் எல்லோரும் வரணும். இது நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட். மார்ச் 19க்கு அப்புறம் சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய கேரக்டருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னை சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே பெரிய நன்றி. எஸ்பெஷலி நாட்டுராஜா, துரை, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். முதல்ல கேட்டேன், அந்த கேள்வி அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டீங்க. பட் எனிவேஸ் ஓகே. எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்கீங்கன்னு கேட்டேன் சார். அந்த டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா. சாரி, எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் எப்பவுமே யூத்து தான். ஆல்வேஸ் சார், ஆல்வேஸ். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச்.